ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐனாத்துறை சீரியலில் இன்னைக்கு நிலாவும் சேரனோட நிச்சயத்துக்காக அவங்க பெரியப்பா அத்தையை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே என்னெல்லாம் நடக்குது, ப்ளஸ் வானதி கடையை விட்டுட்டு பீகாருக்கு போனால் அந்த ஒரு வாரத்தில் கடை என்னெல்லாம் ஆகுன்றது மாதிரி பயமுடுத்துறாங்க. அதுவும் என்ன நடக்குதுன்றதை வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நிலாவோட நிப்பா நிலா கிட்ட, என்னப்பா 3 நாளில் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இப்போ சொல்றீ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நிலாவும் திடீர்னு முடிவு பண்ணதுப்பா, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியலன்னு சொன்னோடனே, இல்லைப்பா நாங்கள் சேலத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், அதனால எங்களால் வர முடியாது அப்படின்னு சொன்னோடனே, சரிப்பா கல்யாணத்தில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நிலாவும் எப்படியோ சமாளித்து ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே சோழன், உங்கள் அப்பா கோவப்பட்டாங்க தானே, அவங்க கோவப்படுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, நான் அவங்க அப்பா கிட்ட சொல்லணும் சொல்லாட்டினா நீ சொல்லியிருக்க மாட்டேன்ல, புகுந்த வீட்டு மேலே பாசமாக இருக்கலாம், ஆனால் நீ அநியாயத்துக்கு பாசமாக இருக்கியா, உங்கள் வீட்டை நீ விட்டு கொடுத்துருதி அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா கடுப்பாகியா, உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இல்லையா, போய் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே சோழனும் சரி போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சோழனும் நிலாவும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் நிலா கிட்ட, பாத்தியாப்பா அந்த பாண்டியும் சோழனும் பேசுகிறத, என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம இருக்கிற ஒரே சொந்தம் இல்லைப்பா, உங்களை போய் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட வேணாம்னு சொல்கிறானேப்பா அப்படின்னு சொன்ன உடனே நிலாவும், ஒரு சில நேரம் அவங்களும் நம்மக்கிட்ட தப்பாக தானே நடந்துக்கிறாங்க, அதனால அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களா இருக்கும், இருந்தாலும் நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும், வாங்க நான் கூப்பிட போகலான்னு சொல்லிட்டு கார்த்தியா வீட்டுக்கு போகிறாங்க. உடனே கார்த்தியா எல்லாரையும் உள்ளே இன்வைட் பண்ணி உட்கார சொல்கிறாங்க. சேரனோட பெரியப்பா, என்னாச்சு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே நிலா, சேரனுக்கு வர வியாழக்கிழமை நிச்சயம் வச்சுருக்கோம், ஸோ அதனால நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வரணும்னு சொன்ன உடனே கார்த்தியா, ரொம்ப சந்தோஷம் மாமா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னோடனே சேரனும் நன்றிப்பா அப்படின்றாங்க. அவங்க பெரியப்பா, ஏன் அவ்வளோ தூரம் போய் நம்ம பொண்ணு எடுக்கணும், ஏன் நம்ம ஊர்லலாம் பொண்ணே கிடைக்கல அப்படின்னு, மொழி தெரியாத ஊரில் தான் போய் பொண்ணு எடுக்கணுமான்னு சொல்லி கேட்ட உடனே நிலா, அண்ணனுக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ தமிழும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு நல்லாவே தமிழ்லாம் இப்போ புரியும் அப்படின்றாங்க. உடனே அவங்க பெரியப்பா, தமிழ் கற்றுக்கிட்டா மட்டும் போதுமா, நம்ம இட்லி சாப்பிடணும்னு சொன்னால் அந்த பொண்ணு சப்பாத்தி சாப்பிடணும்னு சொல்லுவோம், நம்ம கலாச்சாரம் வேற அவங்க கலாச்சாரம் வேற, அந்த பொண்ணுக்காக நம்ம குடும்பம் மொத்தமும் நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றிக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அத்தை சேரனை பார்த்து, அந்த பொண்ணு கறியெல்லாம் சாப்பிடுமான்னு சொல்லி கேட்டோன்னே, அந்த பொண்ணு கறியெல்லாம் சாப்பிடும் அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க அத்தை, இல்லை பொதுவாக அந்த பக்கம் உள்ளவங்கலாம் கறி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதான் கேட்குறேன் அப்படின்றாங்க. உடனே அவங்க பெரியப்பா, நம்ம ஊர் பொண்ணால் பார்க்கக்கூடாதா, இப்போ தெரியாது, நாலு பொண்ணு அவங்கள கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன்டா அப்படி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தோன்னு தோணும், அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்கன்னு சொன்ன உடனே கார்த்தியா வேகமா அவங்க பெரியப்பா கிட்ட, ஏன் நம்ம இவ்வளோ கருத்து சொல்லணும், அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அதனால நம்ம மனசார வாழ்த்திட்டு போயிடலாமேன்றாங்க. கார்த்தியா, அம்மா நீ உள்ள போய் அவங்களுக்கு டீ போட்டுவான்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட, நிச்சயம் எங்க நடக்க போகுதுன்னு சொல்லி கேட்ட உடனே பீகார்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே பீகார் அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வடக்குல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அத்தை, என்ன போறதுக்கு ஒரு 8 மணி நேரம் ஆகுமான்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லத்த அது ஒரு 1400 கிலோமீட்டர், அதனால ஒரு 2 நாள் ஆகும்னு சொன்னோடனே, அப்போ ட்ரெயின் மாறி மாறி போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒரே ட்ரெயின் தான் அப்படின்னோடனே, ஓ அப்படி அப்படின்றாங்க. நிலா, நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து டிக்கெட் போட்டுருவோம்ல, எங்கள் கூடயே சேர்ந்து நீங்கள் வரலாம் அப்படின்றாங்க. உடனே கார்த்தியா அம்மா அவங்க அண்ணன் கிட்ட, என்னென்ன 2 நாள் ஆகும்னு சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே உங்கள் அண்ணனும், இதெல்லாம் நான் யோசிச்சு தான் வேண்டான்னு சொன்னேன், அவங்களே நம்ம கிட்ட தகவலாக தானே சொல்ல வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே கார்த்தியா, அதை பற்றி நம்ம இப்போ பேசணுமா அம்மான்னு சொன்ன உடனே அவங்களும் அமைதியாடுறாங்க. உடனே சேரன் அவங்க பெரியப்பா கிட்ட, எங்களுக்கு இருக்க ஒரே சொந்தம் நீங்கள் தான், அதனால நீங்கள் கண்டிப்பாக வரணும் பெரியப்பான்னு சொல்லிட்டு அத்தை கார்த்தியா 2 பேரும் கண்டிப்பாக நிச்சயத்துக்கு வரணும்னு சொன்னோடனே சரி மாமான்னு கார்த்தியா சொல்கிறாங்க. உடனே அவங்க பெரியப்பா சரி பாப்போன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரனும் நிலாவும் நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லி போனதுக்கப்புறம் கார்த்திகா, அவங்களும் அந்த நிச்சயத்துக்கு போயிட்டு வரலாம் பெரியப்பான்னு சொன்னோடனே அவங்க அம்மா, போகிறதுக்கு மட்டுமே 2 நாளாண்டி ரொம்ப கஷ்டம்னு சொன்ன உடனே, அம்மா போகலாமா, எனக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா, எனக்கும் ஒரு சேஞ்சாக இருந்த மாதிரி இருக்கும்லன்னு சொன்ன உடனே அவங்க பெரியப்பா, அதான் அவளுக்கு ஒரு சேஞ்சாக இருக்குன்னு சொல்கிறாள், அவள் கூட நீ போயிட்டு வான்னு சொன்னோடனே, நீங்கள் வரலையா பெரியப்பா அப்படின்னு கேட்டோடனே, நமக்கு ஒரே இடத்துல இருக்கிறது, அந்த பாத்ரூமுக்குள்ளேயே குளிக்கிறது பாத்ரூம் போகிறதுலாம் நமக்கு செட் ஆகாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. உடனே கார்த்தியாவோட அம்மாவும், நீ ஆசைப்படுறல சரி நம்ம போகலான்னு ஒத்துக்கிறாங்க. சீனில் பல்லவன் அவங்க கோச்சிங் கிளாஸில் இருக்காங்க. டே இந்த சம்ம எனக்கு போட்டு பார்க்குறேன், நைட்டு ஃபுல்லாக ஒன்றுமே முடியலடா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்ன உடனே, அதான் சார் கிளாஸ் முடிஞ்சோடனே டவுட் இருந்தால் கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ கேளு அப்படின்றாங்க. உடனே பல்லவன், எப்படியாவது 3 மாதத்தில் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமை கிளியர் பண்ணி உள்ளே போயிடணும்டா அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஃப்ரெண்டு, டேய் நீ எந்த உலகத்தில் இருக்க, ஒரே அட்டம்ப்ட்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்டா, 2-3 அட்டம்ப்ட் எடுக்கண்டா அப்படின்னு சொன்னதுக்கு பல்லவன், இல்லடா எங்கள் அண்ணன் என் மேலே ரொம்ப நம்பிக்கை, இந்த கிளாஸில் சேர்த்து விட்டுருக்கு, எப்படியாவது நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி உள்ளே போயிடணும்டா அப்படின்றாங்க. சப்போஸ் எனக்கு 2-3 அட்டம்ப்ட் போனாலும் எங்கள் அண்ணன் எதுவும் சொல்லாது, எனக்கு கண்டிப்பாக வேலைக்கு பண்ணணுன்ற ப்ரெஷரும் கிடையாது, நான் எது கேட்டாலும் எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்துரும், இருந்தாலும் நானும் ஏதாவது அவங்களுக்கு பண்ணணும்லடா, அதனால தான் எனக்கு அது மண்ணுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மேக்ஸ் மட்டும் தாண்டா புரிய மாட்டேங்குது, மற்றதெல்லாம் புரியுதுன்னு சொன்னோடனே அவங்க ஃப்ரெண்டு, எனக்கு முக்கால்வாசி எதுவுமே புரியலடா அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் ரம்யான்ற இன்னொரு ஃப்ரெண்டு வராங்க. என்னடா அப்போ 2 பேரும் படிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்ட உடனே பல்லவன் படிச்சிட்டேன்றான். அவன் நான் படிக்கல, எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் படிக்கலன்னு சொல்கிறாங்க. ரம்யாவும், ஐயோ உங்கள் பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பல்லவன், அவனே சங்கர் சார்கிட்ட எப்படி போய் சொல்லலான்றதுக்காக காலையிலேருந்து ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான், நீ அவன் பேச்சை நம்பிட்டு இருக்க பாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பல்லவன் சைட் அடிச்ச பொண்ணு நேராக பல்லவன் கிட்ட வரும்போது நோட்டை கீழே போட்டுறாங்க. அதை பார்த்தா பல்லவன் எடுத்து என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களால சால்வ் பண்ண முடியாத சால்வ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட, நான் இதை கொஞ்சம் பார்த்துட்டு தரலாமான்னு சொன்னோடனே அவங்களும் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பல்லவன் பார்த்துட்டு இருக்கான், ஆனால் ஒன்றும் புரியல. பக்கத்தில் இருக்க பையன் உனக்கு புரியுதாடான்னு சொல்லி கேட்ட உடனே பல்லவன், நிறைய ஸ்டெப் போட்டு எழுதியிருக்காடா, ஒன்றுமே புரியல, இது எனக்கு புரியல, கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு சொன்னால் எதுவும் நினைப்பாளா அப்படின்னு கேட்ட உடனே
அவங்க ஃப்ரெண்டு தப்பாலாம் நினைக்க மாட்டா, ஆனால் இது கூட தெரியாதான்னு சொல்லி கலாய்ப்பாவன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் இந்தாங்க ஸ்ருதி உங்கள் நோட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்டோன்னே நல்லா புரிஞ்சிச்சுன்னு சொல்லி கொடுத்து அனுப்பி விட்றாங்க. பல்லவன் சுவாதியவே பார்த்துக்கிட்டு 4 வார்த்தை தான் பேசுவாளா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம கிட்ட தான் 4 வார்த்தை பேசுவா, அவள் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பாரு எப்படி நல்லா பேசுறான்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வானதி மெடிக்கல் ஷாப்ல இருக்கும்போது டாக்டர் வந்து என்ன கடையை சாத்திட்டு போலியான்னு சொல்லி கேட்ட உடனே கிளினிக்கை சாத்திட்டு போனதுக்கு அப்புறம் தானே டாக்டர் நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ணுவோம், அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னோன்னே நானும் இப்போ கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன், மெடிக்கல் ஷாப்பை சாத்துறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெடிசன் மட்டும் கொடுத்துருங்கன்னு யாருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்காங்க சொந்தக்காரவங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்காக தான் இதுன்னு சொல்லிட்டு வாங்கின உடனே மெடிசனுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தானே டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர்னு சொன்ன உடனே டாக்டர் பிஸ்னஸ் வேறு பழக்க வழக்க வேறு அதனால எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கன்னொடனே 150 அவரும் ஸ்கேனரில் 150 பண்ணிடுறாரு. உடனே வானதி டாக்டரை பார்த்து டாக்டர் நீங்கள் பீகாருக்குலாம் போயிருக்கீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே டாக்டர் நான் பீகாருக்கு போனதில்லை ஆனால் நார்த் சைடில் நிறைய கேம்ப் நாங்கள் அடிக்கடி போட்டிருக்கோம் போயிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் பீகார் போக போகிறேனே நான் இதுவரையும் ஊட்டி கொடைக்கானலுக்கு கூட போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தாண்டி இருக்காங்கல்ல அவங்களோட அண்ணனுக்கு நிச்சயம் அதனால நாங்கள் அங்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் பீகார் போக போகிறீங்களா அப்போ எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கேட்ட உடனே போக 2 நாள் வர 2 நாள் எப்படி அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு 2 நாள் 6 நாள் கிட்ட ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் அப்போ நீங்கள் கிடையாது வரை என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டோடனே செல்வமே பார்த்துக்குவாங்க அப்படின்றாங்க. உடனே செல்வம் 6 நாள்லாம் ரொம்ப கஷ்டம்க்கா, சாப்பாடுக்கு கூட ஆள் மாற்றி விடுறதுக்கு இருக்க மாட்டாங்க, ஒரே ஆளாக 6 நாள்லாம் ரொம்ப கஷ்டம்க்கா அப்படின்றாங்க. உடனே டாக்டர் உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவோட என்கேஜ்மெண்ட்டான்னு சொல்லி கேட்ட உடனே வானதி அது வந்து சார் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே செல்வா வேகமா ஏங்க்கா என்கேஜ்மெண்ட்டுக்காக்கா 6 நாள் லீவ் எடுக்க போகிறேன், நான் கூட கல்யாணத்துக்கு நினச்சேங்க்கா, அப்போ கல்யாணத்துக்கு வேற 6 நாள் கடைக்கு லீவ் விடுவியாக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வானதி ரொம்ப கோவமா நான் லீவ் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம், நான் தான் ஓனர் அப்படின்றாங்க. உடனே டாக்டர் அதுக்கு அவர் மேலே ஏன் கோவப்படுறீங்க, அவர் சொல்கிறதுன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல, நிச்சயத்துக்கு மட்டுமே நீங்கள் 6 நாள் லீவ் போட்டா கல்யாணத்துக்கும் அதே மாதிரி இப்போ 6 நாள் லீவ் போடணும், அப்படியே நீங்கள் லீவ் போட்டுக்கிட்டே இருந்தால் கடை என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட விடாமல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இப்போ தான் 1 மாதம் ஆகுது, இப்போ தான் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டு இருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் 6 நாள் லீவ் போட்டால் பிஸ்னஸ் என்ன ஆகுறது அப்படின்னு சொன்ன உடனே செல்வம் இதுக்கு முன்னாடி இந்த ஓனர்லாம் தொடர்ந்து 2 நாள் கூட லீவ் போட மாட்டார் தெரியுமா, எங்கேயாவது நெருங்கின சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு போனால் கூட உடனே ஓடி வந்துருவார், ஏன் உங்களுக்கு கடையை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஒரு விசேஷம் வந்துச்சு போயிட்டு 2 நாளில் ஓடி வந்துட்டார் தெரியுமா, என்னடனா கதை ஆரம்பிச்சா ஒரே மாதத்தில் 6 நாள் லீவ் போடுறேன்னு சொல்கிறீங்க, நான் ரொம்ப பாவம்க்கா அப்படின்றாங்க. உடனே டாக்டர் இது ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டு, நம்ம கொஞ்சம் லூஸ் அவுட் ஆகாத அந்த கேப்பில் வேறு யாராவது வந்துடுவாங்க, இது நான் எனக்காகவும் தான் சொல்கிறேன், ஏன் எனக்கும் தான் பிஸ்னஸ் நல்லபடியாக ஓடுது, நானும் தான் லீவ் எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாமே, ஆனால் ஏன் எடுக்கலை, நான் இங்கே லீவ் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா என் இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட்ஸ் எல்லாரும் போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே வானதி என்ன டாக்டர் நான் என்னமோ மொத்தமாக மூடிட்டு போகிற மாதிரி சொல்கிறீங்க, 6 நாளைக்கு நான் போயிடுறேன் ஆனால் செல்வம் கடையை திறந்து வச்சுட்டு தானே இருப்பான்னு சொன்ன உடனே செல்வம் வேகமாக 6 நாள்லாம் என்னால் தனியாலாம் பார்க்க முடியாதுக்காக, எங்கே போனாலும் நான் கடையை பூட்டிட்டு போகிற நேரத்தில் பார்த்து யாராவது கஸ்டமர்ஸ் வந்துட்டா என்னக்கா பண்ணுறது, உங்களுக்கு தானக்கா பிஸ்னஸ் லாஸ் ஆகும்னு சொன்ன உடனே வானதி என்ன எல்லாரும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா, எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அப்போ தான் எனக்கு நல்லா பிக்கப் ஆகிற டைம், அந்த நேரம் பார்த்து 10 நாள் வெளியே போக வேண்டியதாக இருந்துச்சு, அதனால் அவர் சொந்த தம்பியை நம்பி அந்த கடையை விட்டுட்டு போனார், அவர் 10 நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது பார்த்தா கடை ஃபுல்லாக லாஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு அவர் கதை சொல்லிட்டு இருக்கும்போதே செல்வம் வேகமாக நிப்பாட்டி சார் என்னால் 6 நாளைக்கு தனியாளாக கடையை பார்த்துக்க முடியாது தான், ஆனால் என்ன நம்பி விட்டுட்டு போனால் கடையெல்லாம் லாஸ் எல்லாம் ஆகாது சார் அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் நான் உங்களெல்லாம் சொல்லல செல்வம், அவருக்கு அந்த மாதிரி ஆச்சு, அது வேற யாரும் இல்லை என் அப்பா தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், மற்றபடி நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. வானதியை என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாமல் சரி டாக்டர் நான் யோசிச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சேரனும் சந்தாவும் பேசிகிட்டு இருக்காங்க. சேரன் சந்தா கிட்ட உன்னோட டிபி சூப்பராக இருக்குன்னு சொன்னோடனே எங்கள் அண்ணன் தான் ஃபோட்டோ எடுத்தாங்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே சூப்பராக இருக்குது, அனிஷ் இதெல்லாம் பண்ணுவானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அனிஷ் பையா சூப்பராக ஃபோட்டோ எடுப்பாங்க, ஆனால் உங்கள் டிபி தான் நல்லாவே இல்லைன்னு சொன்ன உடனே என் டிபி நான் என்ன வச்சுருக்கேனே எனக்கு ஞாபகம் இல்லைப்பா அப்படின்றாங்க. அதில் உங்கள் மூஞ்சியே தெரில, மூஞ்சி தெரிகிற மாதிரி அழகாக வைங்க, உங்களை பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஆனால் ஃபோட்டோவில் அந்தளவுக்கு நல்லா இல்லை, நீங்கள் நல்ல ஃபோட்டோவை எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சந்தாவை அவங்க அம்மா கூப்பிட்ட உடனே நான் அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இங்கே சேரன் சந்தா சொன்ன மாதிரி நல்ல ஃபோட்டோவாக டிபியில் வைக்கணும்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் எதுவுமே நல்லா இல்லையே, ஒருவேளை நமக்கு தான் செல்ஃபி ஒழுங்காக எடுக்க தெரியலையோ அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா பல்லவன் படிச்சிட்டு இருக்கான். என்னென்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறேன்னு சொன்னோன்னே இல்லைடா நீ படிச்சிட்டு இருக்கல, அதனால தான் நான் கேட்க வந்ததை உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே பரவாயில்ல சொல்லுன்னு சொன்னோன்னே இல்லைடா என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னோன்னே எதுக்குண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சேரன் டிபியில் வைக்கணும்டா அதுக்காக தான் அப்படின்னு கேட்ட உடனே எதுக்குண்ணே அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களே சந்தா நீ சொன்னாங்க தானே அப்படின்னோடனே அவங்க வெக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் பாண்டி அந்த பக்கமாக போகிறாங்க. அண்ணே இங்கே பாருனே அரிய வகை ஒரு காட்சி நடக்குது, இங்கே அண்ணன் வெக்கப்பட்டு இருக்கேன்னு சொன்னோடனே எதுக்கடா அண்ணன் வெக்கப்படுதுன்னு கேட்டா பல்லவன் சந்தா அண்ணி அண்ணனை டிபியை மாற்றி வைக்க சொல்லிச்சு, அதுக்காக என்ன ஃபோட்டோ எடுக்க சொல்லுதுன்னே அதுக்கு தான் வெக்கப்படுது அப்படின்றாங்க. பாண்டி அண்ணே நீயானே இந்த அளவுக்கு யோசிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு சேரன் டே ஃபோட்டோ தானடா அப்படின்னதுக்கு பாண்டி ஃபோட்டோ எடுக்கிறது தப்பு இல்லைனே, ஆனால் நீ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அதை தானே நம்ப முடியல அப்படின்றாங்க. அதோட விடாமல் பாண்டி அண்ணி உனக்கே தெரியாமல் உன்னை மாத்துறாங்கண்ணே அப்படின்னு சொன்ன உடனே மாற்றம் நல்லது தான்டான்றாங்க. உடனே பல்லவன் சரி ரைட்டுனே போஸ் கொடு அப்படின்னு சொன்ன உடனே சேரன் அட்டென்ஷனில் நின்ன மாதிரி நிற்கிறாங்க. அதை பார்த்த பல்லவன்
ஏன்னா நான் என்ன இங்கே பாஸ்போர்ட்டுக்காக ஃபோட்டோ எடுக்கிறேன், ஒழுங்காக போஸ்ட் கொடுனேன்னு சொன்ன உடனே சரின்னு எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்றாங்க. உடனே பாண்டியை பார்த்து அண்ணே நீயாவது அண்ணனுக்கு சொல்லி கொடுனே, டே எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அரகுறையாக சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சேரனை வச்சு பல்லவன் வளைச்சி ரூம் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சேரன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே டே ஒரு ஃபோட்டோவாக எனக்கு காமிடானே, இன்னும் ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துட்டு காமிக்கிறேனே அப்படின்றாங்க. இந்த பக்கம் சேரனை ஃபோட்டோ எடுக்கிற எல்லாத்தையும் பாண்டி அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நீ பண்ணுறேன்னு கேட்டால் என்ன எல்லாம் ஒரு மெமரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் சேரன் பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. நாளைக்கு எபிசோடில் என்னெல்லாம் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.